மாஸ்டர் யுவர் இங்கிலீஷ் இன் 100 வீடியோஸ்ல இன்னைக்கு நம்ம பார்ட் 7ல இருக்கிறோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்ங்கிறதுக்கு முன்னாடி நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சியும் நம்மளோட பேஜ் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா யூங்கிற ப்ரொனவுனை எந்த வெர்ப் கூட சேர்த்து எப்படி பிரசன்ட் டென்ஸ்ல சிம்பிளா யூஸ் பண்ணுங்கிறது தான். யூங்கிறதுக்கு என்ன மீனிங் தமிழ்ல வரும்னு பார்த்தா நீனும் சொல்லுவோம் நீங்களும் சொல்லுவோம். அதாவது ப்ளூரலும் சரி சிங்குலரும் சரி ரெண்டுக்குமே நம்ம இங்கிலீஷ்ல யூ தான் பயன்படுத்துவோம். யூக்கு அப்புறம் எந்த வெர்ப் பிரசன்ட் டென்ஸ்ல வரும் அப்படின்னா ஆர்ங்கிற வெர்ப் தான் வரும். அதாவது ப்ளூரல்க்குரிய வெர்பான அந்த ஆர் தான் யூவை நம்ம சிங்குலரா யூஸ் பண்ணாலும் சரி ப்ளூரலா யூஸ் பண்ணாலும் சரி வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நான் யூ ஆர் மேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுப்போமே, அதாவது நீ ஒரு ஆண் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல யூ தான் பயன்படுத்துறேன், பட் a man அப்படின்னு பயன்படுத்துறதுனால இதை சிங்குலரா நம்ம கன்சிடர் பண்றோம். அட் தி சேம் டைம் யூ ஆர் men அப்படின்னு சொல்றேன்னு வச்சுப்போமே, நீங்க எல்லாம் ஆண்கள் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல யூவை நான் ப்ளூரலா பயன்படுத்துறேன். ஓகே, நான் யாரு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் கரேஜியஸ், அதாவது நீங்க எல்லாம் தைரியமானவங்க அப்படின்னு சொல்றேன். இதுல நீங்கன்னு சொல்றேனா இல்லைன்னா நீன்னு சொல்றேனாங்கிறத நீங்க அந்த சிச்சுவேஷனை வச்சு தான் முடிவு பண்ண முடியும், மற்றபடி யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் கத்துக்கிட்டு நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.